ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பட்டர் தான் வந்து எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு மாதமாக நான் வந்து மலாய் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தது தான். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது இன்றைக்கி நைட் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து அது கூட வந்து நான் கொஞ்சமாக தயிர், மேலே உள்ள மலாய்க்கெலாம் வந்து தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். ஊற்றி ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா சில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இந்த அளவுக்கு பட்டர் வந்து நல்லா திரண்டு வந்துடும். இதை ஐஸ் வாட்டரில் போட்டுட்டு திரும்பவும் ஒரு வாட்டி ஏற்கனவே ஒரு பேட்ச் எடுத்துட்டேன். இப்போ 2வது பேட்ச் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போது எந்த அளவுக்கு திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றினா தான் இந்தளவுக்கு நல்லா திரண்டு வரும். அதுக்கப்புறம் 2-3 டைம் வந்து நம்ம ஐஸ் வாட்டர்லேயே வந்து அதை நல்லா புழிஞ்சு விட்டு நல்லா கழுவிட்டோம் அப்படின்னா அந்த பால் வாடையெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு சூப்பரான பட்டர் வந்து ரெடி ஆகிடும். ஹோம்மேட் பட்டர். இது நான் 30 நாள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்த பாலாடையிலேருந்து எடுத்தது தான். நல்லா பட்டர் வந்து எனக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு எனக்கு பட்டர் கிடச்சிது. இதை நான் எப்படி உருக்கி நெய்யாக வந்து இது பண்ணுறங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த அளவுக்கு நல்லா அதிலேருந்து புழிஞ்சு அந்த தண்ணியெலாம் எடுத்துட்டு நல்லா பட்டரை மட்டும் நல்லா அமைக்கி இந்த தண்ணியிலையே வந்து நல்லா எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பட்டர் வந்து கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி மலாய் வந்து கிடச்சிது அப்படின்னா.